உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடிங்க, நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ பேசிட்டே இருக்க. பொண்ணு மவளே ஹிடி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். செத்து போட்டு விடு. விடு. ஏலே, நீ பாட்டி இத்தனை ஜோடு இரும்பு தூக்கி தலையில அடிச்சினா செத்துக்கிட்டு போகுதுல. சாவட்டும் சொல்றேன். இவெல்லாம் உயிரோட இருந்து என்ன செய்ய போறா? 4 குடும்பத்தை நாசமாக்குவா, அவ்வளவுதான். இவ செத்தா பூமிக்கு பாரம் குறையும். ஏலே, நாம மோத வேண்டியது அந்த பாண்டிங்க கிட்ட, இந்த பாண்டியம்மா கிட்ட இல்ல. இங்க அடிச்சா அங்க வலிக்குண்டா. மா, டே சிவபாலா, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஹெடி, என்னடி செய்ய போத? இந்த பொம்பளைய உயிரோட வச்சு கொளுத்த போறியா? இல்ல, எங்களுக்கு உன் புருஷன் என்ன செஞ்சாரோ அத நாங்க திருப்பி செய்ய போறோம். எல்லாரும் வெளியே போங்க. அக்கா சூப்பர்க்கா. அம்மா மைனி, உங்க 2 பேரோட போனையும் எடுத்துக்கோங்க. டக்குன்னு வெளியே போயிடலாம். சீக்கிரம் வாங்க. எலே பரணி, என்னல ஆம்பளை இல்லாத வீட்ல இந்த வெறும் பையில கூட்டிட்டு வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணுதியா? என் தம்பி வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன ஆம்பளை இல்லாத வீடுன்னு சொல்ற? நீயே 5 ஆம்பளைக்கு சமம் சொல்லுவியே. இப்ப எதுக்கு பம்மற? உன் தம்பி வரணும் தான் இவ்வளவு செய்யறோம். வாடி மவள, வாடி. ஏய், வாடி. பரணி விடுறி, விடு. வாடி. அக்கா, இப்பதான் நீ அதிரடி ஹீரோயின் மாதிரி அசத்துறக்கா. இதுதான்க்கா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏ ஜோபாலா, உன் அண்ணனும் அப்பனும் என் வீட்டுல இருந்து பொருளை தூக்கி போட்டதெல்லாம் கனி வீடியோ எடுத்து வச்சிருக்கா. சொல்லி வை உங்ககிட்ட. அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை அவங்க 2 பேரும் வந்து வீட்டு கதவை உடைச்சு உள்ள போக பார்த்தாங்க, அந்த வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன். கோர்ட் ஆர்டர் இல்லாம ஒரு வீட்டை வெக்கேட் பண்றது சட்டப்படி தப்பு. வீடியோ வெளியே வந்தா முத்துப்பாண்டியோட வேலை போயிடும். ஏதாச்சும் பண்ணான்னு வெயி, அவன் போலீஸ் ட்ரெஸ் கழட்டுவேன்னு சொல்லு. செடி மானம் கட்டவளா, நம்ம தெருவுல நிக்கிறது ஊரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. வெக்கமே இல்லாம கையை தட்டிட்டு இருக்கீங்க. வெக்கமே இல்ல உங்களுக்கு? ஏய், உனக்கு அம்புட்டு வெக்கமான இருந்தா இங்கேயே நாக்கு புடிங்கிட்டு செத்துப்போம். அவங்களையே பேசுற. தெரியாதா? வாய மூடிட்டு இருக்குன, இல்ல அடிச்சே ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் தள்ளி விட்டுருவேன். ஜாக்கிரதை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேண்டாம் வேண்டாம், வீணா என் கையில உசுறு விட்டுறாத நீயே. என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. என் கழுத்தை வில்லனா எப்படி சொல்ல முடியும்? எலை, விடல, விட அவன. முதல்ல நீ பூட்டை உடைச்சு போடு பிரதர். தைரியமான ஆள் தானே, வட பாப்போம். இல்ல இல்ல முத்துப்பாண்டி, அவசரப்படாத. இல்ல இல்ல, இவளுக்கு ஏதோ ஏதோ பிளான் போடுதாக. இல்லே ஒத்த ஓட்டு, என்ன பிளான் இப்ப சொல்ல போதே இல்லையா நீ? சிவபாலா, நீ சொல்லாதல்ல. தைரியம் இருந்தா பூட்டை உடைக்கிட்ட உங்க அண்ணன். இல்ல ஏதோ இருக்கு, ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க இந்த 3 பேரும். ஐயா, ஒருவேளை பூட்ல பாம் வச்சிருப்பாங்களோ? ஏதோ அவன் சொல்றானே, நான் உடைக்கிறேன் பிரதர். 1 மினிட். என்னல? வீட்டுக்குள்ள புகுந்து பொருள் எல்லாம் நீ
அதாவது பொறுப்பான இன்ஸ்பெக்டர் பதவியில இருக்கிற நீ அள்ளி வெளியே போட்டல. டேய் லூசு, கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா அப்படித்தாடா செய்வாங்க. ஹலோ, அது கோர்ட்டு செய்ய வேண்டியது பிரதர். அத கையில எடுக்க எந்த தனி மனுஷனுக்கும் அனுமதி இல்ல. அது உனக்கு தெரியுமா மிஸ்டர் இன்ஸ்பெக்டர்? என்னல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? விடுறா, கேஸ் போடு, நானும் பாத்துறேன். அதான் நானும் சொல்ல வரேன். அக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்ல. ஆதாரத்தோட, அதுவும் வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. அப்பனும் மகனுமா ஆளை வச்சு பொருள் எல்லாம் அள்ளி வெளியே போட்டத என் தங்கச்சி வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அது இப்ப பரணி கையில இருக்கு. அத அப்படியே கொண்டு போய் எஸ்பி ஐயா கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். உடனடியா சஸ்பெண்ட்னு பரணி சொன்னா. நீ ஊட்ட உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உடனடியா வீடியோ எஸ்பி டேபிளுக்கு போகும். அப்புறம் என்ன, அரை மணி நேரத்துல உன் வேலை சஸ்பெண்ட் ஆயிடும் அப்படின்னு மிரட்டி சொல்லுச்சு. அண்ணா, எம்புட்டு பெரிய ஆம்பளை, இதெல்லாம் ஒரு விஷயமா? போலீஸ் வேலையெல்லாம் உனக்கு ஒரு வேலையாண்ணா? அது போனா போகட்டும், நீ போய் உடனே. இல்ல பாண்டி, நீ பயப்படாதலே, நீ பயப்படாத. எனக்கு என்ன செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சாங்களா இவங்க? எனக்கு என்ன ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சாங்களா இவங்க? எனக்கும் வக்கீல் இருக்குல்ல. உன் வேலை போனா அந்த கேஸ நான் பாத்துக்கிட்டேன். இல்ல முத்துப்பாண்டி, நீ உடைக்காண்டா எட்ராக்கல, நான் உடைக்கிறேன். இருப்பா, ஊருக்குள்ள உனக்குன்னு செல்வாக்கு இருக்கு. எனக்கு வேலை போச்சுன்னா செல்லா காசாயிடுவேன். ஊர்ல எவனும் மதிக்க மாட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ தப்பு செஞ்சுட்டு மீனாட்சி அக்கா மேல பழி போட பாக்குறியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா யார் தப்பு செஞ்சாங்கன்னு? இல்ல ரியா, என்ன ரியா இதெல்லாம்? இவன் யாரு? ஆனந்த், இவன் எப்படி நம்ம ரூம்ல இருந்து வரான்? எனக்கும் அதுதான் புரியல ஆனந்த். இவன் போய் சொல்றான். மேடம், நீங்க தான் என்கிட்ட 10 மணிக்கு மேல ரூமுக்கு வர சொன்னீங்க. இப்ப நான் வந்ததும் என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? ஆனந்த், இவனை நம்பாத, இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். டேய், உன் போனை ஓபன் பண்ணி கொடு. ஓபன் பண்ணி கொடு. பிரியா, இது ஓன் நம்பர் தானே? அப்ப இவன் கிட்ட நீ பேசிருக்கேன் தானே அர்த்தம்? எதுக்கு இவனை வர சொன்ன சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீங்களே பாருங்க, இது ரியாவோட நம்பர் தான். ரியா, என்ன இதெல்லாம்? அவனை வர சொன்னது உண்மைதான், ஆனா ஏன் ரூமுக்கு வர சொல்லல? பின்ன எதுக்கு நீ வர சொன்ன சொல்லு. அத நான் சொல்றேன். நான் தான் இவனை ரியா ரூம்ல இருந்து வர சொன்னேன். நீயா? எதுக்கு அப்படி செஞ்ச? இந்த ரியா எப்படிப்பட்டவன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏய், யாரா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து மேடம், சும்மா அப்படியே வந்தேன் மேடம். ஏய், இப்ப நீ சொல்றியா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா?
டேய் சொல்றியா இல்லையா? நீ சரிப்பட்டு வர மாட்ட. போலீஸ் புடிச்சு கொடுத்தா. மேடம் போலீஸ்லாம் வேணாம் மேடம். உண்மையை சொல்லிடுறேன் மேடம். அப்ப சொல்லு. மேடம் ரியாங்கிறவங்க தான் என்கிட்ட பணம் கொடுத்து மீனாட்சிங்கிறவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போய் என்ன ஒளிஞ்சுக்க சொன்னாங்க மேடம். அதுக்கு தான் மேடம் வந்தேன். என்ன போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க மேடம். அறிவில்ல உனக்கு? பணம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்வியா? இப்ப நீ போலீஸ்ல மாட்டாம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். நான் சொல்றபடி நீ செய்யலனா உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சரி சொல்லுங்க மேடம், நான் அப்படியே செய்யறேன். உனக்கு பணம் கொடுத்து வர சொன்னா அந்த ரியா ரூம்ல போய் நீ தங்கு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ரியா ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடுல ஒரு ரூம் இருக்கும். அங்க போய் நீ ஒளிஞ்சுக்கோ. சரிங்க மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி தீபாவோட ஹஸ்பண்டுங்கிறத இன்னும் என்னால நம்பவே முடியல. அவரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் கனவா போயிடும் போல இருக்கே. கார்த்திக் கல்யாணமானவரு. அவர் எப்படி நாம கொடுத்த லவ் லெட்டருக்கு பதில் லெட்டர் கொடுத்திருப்பாரு? நாம அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு லெட்டர் கொடுத்தோம் சரி, கல்யாணம் ஆனவரும் எப்படி மனசாட்சி இல்லாம லெட்டர் கொடுத்திருப்பாரு? தீபா தான் ஹஸ்பண்ட பத்தி பேசும்போதெல்லாம் அவர் ஒரு ஜெம், எனக்கு புருஷனா கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தானே சொல்வா. அப்படிப்பட்டவரா எனக்கு லெட்டர் எழுதுவாரு, கிரீட்டிங் கார்டு கொடுப்பாரு, சாரி கிஃப்டா கொடுப்பாரு? இல்ல, இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. முதல்ல அந்த பியூன் தானே நம்ம லெட்டருக்கு பதில் லெட்டர் வாங்கிட்டு வந்தான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது. அன்னைக்கு கார்த்திக் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி உன்கிட்ட கொடுத்த நீ அவர்கிட்ட கொடுத்தியா? கொடுத்து மேடம். பதிலுக்கு அவர் கொடுத்த லெட்டரை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தனே. உண்மையை சொல்ல, நீ அவர்கிட்ட போய் கொடுத்தியா? அவர் உனக்கு பதில் லெட்டர் கொடுத்தாரா? போய் சொன்னா கொன்னுடுவேன். உண்மையை சொல்ல. சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சோ, ஒரு லேடி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றியா? ஆமா மேடம். அவ எப்படி இருந்தா? உயரமா ஒல்லியா நல்லா படிச்சவங்க மாதிரி இருந்தாங்க மேடம். என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணிருக்கல, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். போ, போய் கேசவனை வர சொல்லு. சரிங்க மேடம். போ. மேடம். கேசவன், சொல்லுங்க மேடம். லாஸ்ட் மண்டேவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஓகே மேடம். அதுக்கு ஏற்பாடு பார்க்கலாம் மேடம், வாங்க. நம்ம ஃபேக்டரியோட லாஸ்ட் மண்டே ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுங்க. ஓகே மேடம். யார் இவ? இவ யாருன்னே தெரியலையே. இவ எதுக்கு நம்ம லைஃப்ல குறுக்க வரணும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னையா திடீர்னு இப்படி குளிருது? ஆமா இல்ல இன்னும் தெரியலையே. ஹனி போட்டுக்கோ. ஓகே ஓகேவா? ஓ சட்டையை எனக்கு கொடுத்துட்டா நீ என்னையா பண்ணுவ? உனக்கு குளிராதா? ஏய் இங்க பாரு, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உன்னாலதான் குளிர் தாங்க முடியாது. சாரலில் நனைகிறேன் நான். நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியமா சொல்ற, நீயா என்ன விரும்பி பாசத்தோட என்ன உன் மார்போட சாச்சு என்ன பாசத்தோட கட்டிக்கிற வரைக்கும் நானா உன் பக்கத்துல வர மாட்டேன். ஹனி குளிர்தில்ல? நீ என்ன டைட்டா கட்டி பிடிச்சுக்கோ. ஹனி நீ பயப்படாத, நான் இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. தப்பு உன்னோடது இல்ல. அப்படி இருக்கிறப்போ உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? நீங்க என்னென்ன ஆசைகள் கனவுகளோட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க எனக்கு தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் உன் தப்பு இல்ல. உன்னோட தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ பழிய சுமந்துகிட்டு நிக்க வேணாம். எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டினேனோ அப்பவே என்னோட ஆசை விருப்பம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டு உண்மையா இருப்பேன். என்னோட கடமை பொறுப்பை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். அதனால அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். என் மாமா என்னைக்குமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவர் முதல் முறையா என்னோட மானத்தை காப்பாத்துன்னு கேட்டப்போ
என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் எனக்கு முடியாதுன்னு சொல்லாம எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே அவர்தான் காரணம். அவர் கொடுத்தத நான் அவர் பொண்ணுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. காதலோட நடக்க வேண்டியது இப்படி கடமைக்காக நடந்துருச்சே. எனக்கு தாலி கட்டி உங்க கடனை அடைச்சிட்டீங்க, கடமையை முடிச்சிட்டீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்? என் கடமையை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே. யாருக்குமே இப்படி நடக்காது. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாது. இது விசித்திரமா இல்ல? நீ மட்டும் நான் உனக்கு புருஷனா வருவேன்னு நினைச்சு பாத்தியா என்ன? எங்கேயோ ஆரம்பிச்சு எதுலயோ போய் முடிஞ்சிருச்சு. முடியல. அதுதான் நமக்கு ஆரம்ப புள்ளி. யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. இது தண்டனையா இல்ல வெகுமதியான்னு போக போகத்தான் தெரியும். ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இதை நடத்துறவன் எதை நினைச்சு நடத்துறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் போக்குல நாம போறதுதான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க? எனக்குன்னு இருந்தது நீங்க மட்டும் தானேப்பா. இப்போ நீங்களும் இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. உனக்கு யாரும் இல்லைன்னு இனிமே நீ சொல்லக்கூடாது. நான் இருக்கேன். மாமா உன்னை என் கையில கொடுத்துட்டு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. உன் வாழ்க்கை என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நம்பி உயிரை விட்டுட்டாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தினாலே அவர் ஆத்மா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா உன் வருத்தம் கொஞ்சம் குறையும். மாமாவோட கடமை முடிஞ்சிருச்சு. இனிமே அது என்னோட கடமை. உங்க அப்பா இறந்தது உனக்கு எவ்வளவு வருத்தமோ அதே அளவுக்கு எனக்கும் வலி இருக்கு. உனக்கு அவர் அப்பா, ஆனா எனக்கு அவரு கடவுள். நடந்த எல்லாத்தையும் மறக்க கொஞ்சம் கால அவகாசம் கொடு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா பாதுகாவலனா வரேன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதே எனக்கு நீங்க காட்டின பெரிய கருணை. அதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேனே எனக்கு தெரியல. உங்களுக்கு என்கிட்ட எப்போ இயல்பா சகஜமா பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுங்க, பழகுங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். என்னோட துக்கத்துக்கும் வருத்தத்துக்கும் உன்னை நான் காத்திருக்க வைக்கிறதுக்கு என்ன நீ மன்னிக்கணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெரிய வரம். சரி ஜானகி, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ சங்கடப்படாம இத உன்னோட வீடா நினைச்சு இங்க சுதந்திரமா இரு. நீ எந்த குற்ற உணர்ச்சியையும் உன் மனசுல சுமந்துகிட்டு வாழ வேண்டாம்.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.